இஸ்ரோவால மட்டும் தனியா சுமக்க முடியாது. வானம் நிகழ்ச்சியில் நம்பி நாராயணன். நம்மளை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சினா அதை இஸ்ரோ பண்ணுவாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ பல தனியார் நிறுவனங்களும் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கி இருக்காங்க. இவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விதமா ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அறிவியலாளர் மற்றும் இஸ்ரோ மையத்தின் முன்னாள் அதிகாரியான நம்பி நாராயணன் அவர்களோட வழிகாட்டுதலின்படி தொழில் முனைவோர்களான ஹரிஹரன் வேதமூர்த்தி மற்றும் சமீர் பாரத் ராம் ஆகியோருடைய கனவா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வானம் ஸ்பேஸ் டெக் ஆக்சிலரேட்டர். தமிழ்நாடு மற்றும் இந்தியா ஃபுல்லா செழிப்பான விண்வெளி ஆராய்ச்சி சூழலை உருவாக்கணுங்கிறது தான் இந்த வானம் ஸ்பேஸ் டெக்கோட முக்கிய நோக்கமா. இதனை தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRP ராஜா இந்த ஆர்கனைசேஷனை நேத்து தொடங்கி வச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில அமைச்சர் TRP ராஜா, நம்பி நாராயணன் மற்றும் சமீர் இவங்களுக்கு இடையே விண்வெளி ஆராய்ச்சி பத்தி ஆரோக்கியமான கலந்துரையாடலும் நடந்திருக்கு. அப்போ பேசின அமைச்சர், தமிழக குழந்தைகள் மத்தியில விண்வெளி ஆராய்ச்சியை வளர்க்கும் விதமா நம்ம மாநிலத்துல அறிவியல் பூங்கா அமைப்பதற்காக சிகாகோல இருக்கக்கூடிய அட்லர் கோளரங்கத்தோடு தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கணும். இது நடந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல அறிவியல் பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதோட குலசேகரப்பட்டினத்துல அடுத்த 2 ஆண்டுகள்ல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதியை தேடும் போது வானம் மாதிரியான ஆக்சிலரேட்டர் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. மாநில அரசும் விண்வெளி தொழில்நுட்பத்திற்கு நிதி கொடுக்க ஆர்வமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மேடையில் பேசிய ஆராய்ச்சியாளர் நம்பி நாராயணன், இந்தியாவில் சந்திராயன் பணிக்கு பிறகு மாணவர்கள் கிட்ட விண்வெளி தொடர்பான விழிப்புணர்வு அதிகமாகிட்டு வருதுன்னு, கடந்த 50 வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரோ செஞ்ச சாதனைய இப்போ தனி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காரு. விண்வெளி பந்தயத்துல முழு சுமையையும் இஸ்ரோவே ஏற்க முடியாது. அதனால வானம் மாதிரி நிறைய தனியார் நிறுவனங்களும் மாநில அரசும் ஆராய்ச்சிக்கு நிதி வழங்க முன்வரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இறுதியா வானம் இணை நிறுவனர் ஹரிஹரன் வேதமூர்த்தி பேசும்போது, பொதுவா விண்வெளி தொழில்நுட்ப துறையில பலவிதமான பயன்பாடு இருக்கு. இப்போ அதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான தேவை அதிகரிச்சிருக்கிறதா சுட்டி காட்டியிருக்காரு. வானம் ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அணுகி அவங்க கிட்ட விண்வெளி சிந்தனையை வளர்க்கக்கூடிய வகையில ஸ்பேஸ் கிளப்புகளை உருவாக்க உள்ளதாகவும், கிளப்பின் ஒரு பகுதியா ஒர்க் ஷாப்ஸ் நடத்தப்படும் வானத்தின் இன்னொரு இணை நிறுவனர் சமீர் பாரத் ராமும் சொல்லியிருக்காரு.